சாதாரணமாக நீங்கள் ஒரு காஃபி குடிக்கிற டைம் வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் ஒரு கண்ணுடைய ஆப்ரேஷனே நாங்கள் பண்ணி முடிச்சிடுறோம். வணக்கம், நான் டாக்டர் டிபி பிரகாஷ், வலசரவாக்கம் அமெரிக்கன் கண் மருத்துவமனையோட சீஃப் ஐ சர்ஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறது கேட்ராக்டை பற்றி நான் பேச போகிறேன். கேட்ராக்ட் அப்படின்னா கண்ணில் இருக்கிற நேச்சுரல் லென்ஸ் அதோடைய கிளாரிட்டியை இழந்து அது ஒப்பேக்காக மாறுறது, அதாவது கிளியராக இல்லாமல் லைட் உள்ளே போக முடியாமல் தடுக்கிறது தான் கேட்ராக்ட். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கேட்ராக்ட்னா மேலே ஒரு புற மாதிரி ஒரு திரை மாதிரி வளரும், அந்த கேட்ராக்டை சரிப்படுத்துறதுக்கு அந்த திரையை விலக்கி விட்டால் கேட்ராக்ட் சரியாயிடும்ட்டு. அது தவறு. கேட்ராக்டை சரிப்படுத்தணுன்னா அந்த நேச்சுரல் ஒபேக் லென்ஸை வெளியில் எடுத்துட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலான ஒரு லென்ஸை அதே கண்ணுக்குள்ளார நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் தான் கேட்ராக்டு சரியாக பேஷண்ட்டுக்கு பார்வை தெரியும். இப்போ கேட்ராக்ட் சர்ஜரி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ கேட்ராக்ட் சர்ஜரி நாங்கள் சரிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் ஃபேகோ எமல்சிஃபையர்னு பேர். இந்த மிஷினோட டிப்பு இந்த சாதாரண ஊசி, டாக்டர் உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா ஃபீவர்னா டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கிறீங்களே, இதுதான் அந்த ஊசி. அதே அளவு தான் இந்த கேட்ராக்டை கிளியர் பண்ணுறதுக்கான நீடிலோட சைஸும். 1 mmக்கு சின்னது தான் இந்த கேட்ராக்ட் நீடில். இந்த ஃபேகோ எமல்சிஃபையர் நீடில் வச்சு தான் நாங்கள் கேட்ராக்டை கரைச்சிட்டு அந்த கேட்ராக்டை ஃபுல்லாக சக் பண்ணி வெளியில் எடுத்துட்டு அதே ஹோல் வழியாக நாங்கள் ஒரு லென்ஸை கண்ணுக்குள்ளார இம்ப்ளான்ட் பண்ணிடுவோம். அந்த லென்ஸ் கொஞ்சம் 6 mm இருக்கும். அதை மடக்கி 2 mm இன்சிஷனுக்குள்ளார நாங்கள் அதை உள்ளார கண்ணுக்குள்ளார வச்சு எதுவுமே தையலெல்லாம் போடாமலேயே அதை வச்சுடுவோம். இப்போ கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும். சாதாரணமாக நீங்கள் ஒரு காஃபி குடிக்கிற டைம் வச்சுக்கோங்களேன், ஒரு 10 to 15 minutes யூஸ்வலாக. அந்த 15 minutesல நீங்கள் காஃபி குடிக்கிற அந்த நேரத்தில் ஒரு கண்ணுடைய ஆப்ரேஷனே நாங்கள் பண்ணி முடிச்சிடுறோம். அவ்வளவு சிறந்ததாக இந்த கேட்ராக்ட் சர்ஜரியை இப்போ எங்களால் செய்ய முடியும். ஏன்னா டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்துருச்சு. இப்போ கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் பயந்துக்கிட்டே வரமாட்டேங்கிறாங்க. எதனாலன்னா கண்ணில் ஊசி போட்டுடுவாங்க, அந்த ஊசி போட்டால் கண்ணில் வலிக்கும் அப்படின்ற பயம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் கேட்ராக்ட் சர்ஜரி ஊசியே இல்லாமல் பண்ணுறோம். ஊசியே இல்லாமல்னா கண்ணில் வெறும் சொட்டு மருந்து போட்டு கண்ணை மறுத்து போக வச்சுட்டு கண்ணை நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போதே எங்களால் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ண முடியும். மூவிங் ஹார்ட், பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி மாதிரி மூவிங் ஐ கேட்ராக்ட் சர்ஜரி இப்போ ரொம்ப காமன், நிறைய டாக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் தையல் போட வேண்டிய அவசியம் கிடையாது. கிளியர் கார்னியா வழியாக, அதாவது கருவிழி வழியாக கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு சொட்டு கூட ரத்தம் வராது. ஸோ பிபி இருக்கிறவங்க பிளட் தின்னர் சாப்பிட்றவங்களுக்கு அது ரொம்ப சேஃபாக இருக்கும். பிளட்டு கிளாட் ஆக வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிவிட்டு ஹீலிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டு. வித்தின் 72 hours 3 நாளுக்குள்ளாரையே அந்த கேட்ராக்ட் சர்ஜரியோட வூண்ட் ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். பட் 2 months வரைக்கும் நாங்கள் மருந்தெல்லாம் எழுதி கொடுப்போம். பட் 3 daysக்கு அப்புறமே பேஷண்ட் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை, அதாவது எல்லா வேலைகள், தலைக்கு குளிக்கிறது கூட எல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் இப்போ அலோவ் பண்ணுறோம். சில பேஷண்ட்ஸுக்கு 2 கண்ணுக்கும் கேட்ராக்ட் சர்ஜரி கூட நாங்கள் இப்போ பண்ணுறோம். அது பேர் பைலேட்ரல் கேட்ராக்ட் சர்ஜரி. லென்ஸ் ஆப்ஷன்ஸ் கேட்ராக்ட் சர்ஜரி நிறைய இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.